பாகவத புராணத்தை அத்தியாயம் அத்தியாயமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதில் 6வது ஸ்கந்தத்தின் துவக்கத்தில் இருக்கும் அஜாமிளனுடைய கதை அவசியம் அனைவராலும் அறியத்தக்கது. பகவானுடைய நாமங்களை வாயார சொல்ல வேணும். நம் தாய் தந்தையர்களுடைய பெயரை உரத்து சொல்ல மாட்டோமா? தைரியமாக பேச மாட்டோமோ? அதே போல அனைவருக்கும் தாயும் தந்தையுமான பிராட்டி பெருமான் அவர்களுடைய திருநாமங்களையும் சொல்ல வேண்டும். அதை வெறுமே ரகசியத்தில் சொன்னால் மட்டும் போதாது. அதை அனைவரோடும் சேர்ந்து கூத்தாடி பாடி சொல்ல வேண்டும். இதை நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் வெகு நேர்த்தியாக விளக்குகிறார். மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலைச் சிறைப்பட்டு நின்ன கைம்மாவு கருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானைச் சொல்லிப் பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமமென் சொல்லீர் தன்கடல் வட்டத் துள்ளீரே. பெருமானுடைய நாமங்களைச் சொல்லி அப்படியும் இப்படியும் ஆட வேண்டுமா? அப்படி ஆடாதவன் வாழ்ந்தும் பிறந்தும் பிரயோஜனமில்லை. எப்படி ஆட வேண்டும்? கும்பிடு நட்டமிட்டாடி கோகுகட்டுண்டுடலாதார். கும்பிடு நட்டமிட்டு கையிலே கட்டை பிடித்து கொண்டு ஜால்ரா வைத்து கொண்டு காலிலே சதங்கையை கட்டிக்கொண்டு கஜ்ஜை கட்டிக்கொண்டு அப்படியும் ஆட வேண்டும். ஆடும்போது தலையினோடு ஆதனந்தட்ட தடுகுட்டமாய்ப் பரவாதார். தலை போய் காலில் இடிக்கணுமாம், கால் தலையில் இடிக்க வேண்டுமாம். அப்படி தலகீழ் நாட்டியம் கூட ஆட வேண்டும். நாம் ஆழ்வாரிடத்தில் கேட்டோம், இப்படி நகரத்திலெல்லாம் ஆட முடியாது. இப்போ இங்கேயே பாருங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோவை கொடுத்தோ கோவிலை கொடுத்தோ உட்கார்ந்து உபன்யாசம் பண்ணு, நீ தனியாக இருக்க போற, 4 பேர் ரெக்கார்ட் பண்ணுவா, எல்லாரும் பார்ப்பர்கள், வாஸ்தவன் நானும் சொல்லிடுவேன். இதே என் கையில் கட்டையை கொடுத்துட்டு வாசல்ல போய் ஆடுன்னு சொன்னால் வெட்கப்படுவேனோ? 4 பேர் பார்த்து என்ன கேலி பண்ணுவாளோ, பரிகாசம் பண்ணுவாளோ, ஒருவேளை சிரிப்பாளோன்னு நினைக்கிறோம் இல்லையோ? அந்த சிரிப்பும் பரிகாசமும் வெட்கமும் தொலைஞ்சுடணுங்கிறார் ஆழ்வார். அப்படி ஒருவேளை பெருமானுடைய நாமத்தை சொல்றதுக்கு நீ வெட்கப்பட்டியானா அப்ப என்ன பொருள் தெரியுமா? உன் தந்தையினுடைய பெயர் என்னன்னு கேட்கும்போது சற்று யோசித்தால் உலகம் அதை என்னன்னு சொல்லுமோ? அப்படிதான் இருக்கு இப்ப நீ சொல்றதும். என்ன யோசிக்கலாமா? இல்லை, அதுக்கு தயங்கலாமா? உன் தந்தை பெயர் என்னன்னு சொன்னா தைரியமா உரத்த குரல்ல சொல்ல மாட்டோமா? அதே போலத்தான் பெருமான் எவ்வுயிர்க்கும் தாய், எவ்வுயிர்க்கும் தந்தை. அப்ப அவன் பேரை தைரியமா சொல்லு. நார்ச்சந்தியில சொல்லு, நகரத்துல சொல்லு, கிராமத்துல சொல்லு, சிறைச்சாலையில சொல்லு, ஆஸ்பத்திரியில சொல்லு, எங்க சொன்னாலும் அவனுடைய நாமங்களை சொல். நாம நம்மாழ்வாரை பார்த்து கேட்டோம், உமக்கென்ன ஆழ்வீர்? நீர் ஆழ்வார் திருநகரில் அவதரித்தவர், திருப்புலி ஆழ்வார் அடியில் இருக்கிறவர். ஆழ்வார் திருநகரையோ சிறு கிராமம், நிறைய மக்கள் அந்த கிராமத்தில் கிடையாது. ஆழ்வார் அழகான கோவில் இருக்கார், ரொம்ப ஏகாந்தமான கோவில். புலிந்த நின்னுபிரானை எப்போதும் தரிசித்து கொண்டிருக்கிறார். இது நன்னா இருக்கு. நீர் உம்ம ஊர்ல என்னதான் பாடினாலும் ஆடினாலும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. உம்மால் திருத்தப்பட்டவர்கள் தான் உம் ஊரிலே உள்ளார்கள். எல்லாம் சரி, நாங்க இருக்கிறது மகாநகரம். ஒருத்தர் பம்பாயில் இருக்கார், டெல்லியில இருக்கார், மெட்ராஸில் இருக்கார், சென்னையில் இருக்கார், இப்பேற்பட்ட பெங்களூர்ல இருக்கார். இதெல்லாம் எப்பேற்பட்ட ஊர்? இந்த மாதிரி ஊர்ல எல்லாம் வாசல்ல போறதுக்கே பர்மிஷன் வாங்கணும். வெளியில போய் இந்த மாதிரிலாம் பாடக்கூடாது. அப்படியே நாங்க ஆடி பாடினாலும் பக்கத்துல இருக்கிறெல்லாம் கைத்தட்டி கேலி பண்ணுவா. அது உங்களுக்கு தெரியாது. என்ன ஆழ்வார் இடத்துல சொன்னோம். ஆழ்வார் அதுக்கும் தைரியமா பதில் சொல்றார். உலோகர் சிறுக்க நின்னாடி ஆர்வம் பெருகி குனிப்பார் அமரர் தொழப்படுவாரே. யாரோ ஒருத்தன் பெருமானுடைய நாமங்களின் பெருமை தெரியாதவன், அவன் தானே உன்னை பார்த்து கை தட்டுறான், கேலி பண்றான். இப்போ ஒண்ணு செய். எப்படி நீ ஆடுறதுக்கு உனக்கு தாளம் வேணும் இல்லையோ? அதுக்கு யாரானு கைத்தட்டி ஆகணும் இல்லையோ? இதோ அவன் கை தட்டுறதையே தாளமா வச்சுக்கோ. அதை வைத்துக்கொண்டு நீ மேல ஆடு. எத்தனை நாள் ஆடணும், என்ன ஆகணும்னு நாம கேட்போம். 4 நாள் ஆடிப்பார். 5வது நாள் எவன் உன்னை கேலி பண்ணி தட்டினானோ அவனே உன்னோட சேர்ந்து ஆடலேன்னா என்ன கேளு. நாமங்கள் யாரையும் பிடித்து இழுக்கும், தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளும் வலிமை பெற்றவை. ஒரு காந்தம் இருக்கு, இரும்பு பிண்டம் இருக்குன்னா இரும்ப கொஞ்சம் கிட்டக்க கொண்டு போற வரைக்கும் தான் நம்ம வேலை. அது ஒரு இடத்துக்குள்ள வந்துடுத்து, நாம இப்படி இழுத்தா கூட காந்தம் அங்க இழுத்துடும். அதே போலத்தான் பெருமானுடைய நாமங்கள். ஓரளவுக்கு நாம முயற்சி எடுத்துட்டோம், அப்புறம் அந்த பஜனையிலேருந்து நாம சங்கீர்த்தனத்திலேருந்து வெளியில வர்றதுக்கே நம்மால முடியாது. என்னைக்கும்
பஜனை மார்க்கத்தை பின்பற்றி எத்தனை மகாத்மாக்கள் பஜனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒத்தொத்தரும் தன்யர்கள் தன்யர்கள், அனைவருமே பாக்கியசாலிகள் என வாயார பெருமானுடைய நாமத்தை பாடுதல் வேற எந்த எண்ணமுமே வராது பாருங்க. மேல அந்த பாடுற சமயத்துக்கு இப்போ உபன்யாசம்னு பண்ணிட்டு இருக்கிறச்சே கூட ஏதோ கொஞ்சம் வெளி நினைப்பு வர்றது கூட உண்டு. ஆனா அந்த பஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்க, அது கால் தானே தாளம் போடும், கை தானே தட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடும். மற்ற எல்லாத்தையும் சுத்தி இருக்கிறத மறந்து போடுவோம். சுற்றுச்சூழல் அனைத்தையும் மறந்து பெருமானோடையே அவன் கல்யாண குணங்களிலேயே ஒன்றி போகிறோம். அந்த பெருமை நாம சங்கீர்த்தனத்துக்கே உண்டு. மற்றொரு முக்கியமான செய்தி, இப்படி நாமங்களை சொன்னால் எதுவுமே கிடைக்குமே, அப்ப நாம எதை வேணா கேட்டுக்கலாமா? அதுக்குன்னு ஒரு சிறு கதை சொல்லப்படுகிறது. ஒரு ரத்தினம், விலை உயர்ந்த ரத்தினம், அது மீனின் வயிற்றில் சென்றது. அதை ஒரு செம்படவன் மீனை பிடித்தான், மீனை அறுத்தான், ரத்தினம் கிட்டிற்று. அவனுக்கு அதன் மதிப்பு தெரியாது. ஆகையால் அந்த தேசத்திலிருந்து ஒரு வியாபாரி நடத்தில் எடுத்துன்னு போனான். இவனுக்கு மதிப்பு தெரியாது, வியாபாரிக்கு தெரியும். 100 ரூபாய் அப்படின்னு சொன்னா 100 ரூபா கொடுத்தான், ரத்தனக்கல்ல வாங்கினுட்டான். வியாபாரிக்கு அதன் மதிப்பு தெரியுமே, பட்டை தீட்டினான், பாலிஷ் பண்ணா, நேர தேசத்து ராஜாவின் இடத்துல எடுத்துன்னு போனா, உலகம் முழுக்க தேடி உனக்காக இந்த பிரஷியஸ் ஜெம் ரத்தனக்கல்ல கொண்டு வந்திருக்கிறேன், விலை 2 கோடி ரூபாய் சொன்னா, ராஜா உடனே விலையை கொடுத்தான், வாங்கினுட்டான். ராஜா மேலும் அதை மெருகூட்டினான். அப்ப பக்கத்து தேசத்து சக்கரவர்த்தியின் இடத்துல 4 கோடிக்கு விற்பனா செய்ய மாட்டான். ஒன்னு தன் கழுத்தில் போட்டுக் கொள்ளுவான், அல்லது தன் ராணினுடைய கழுத்தில் போட்டு அழகு பார்ப்பான். அப்ப ஒரே ரத்தினக்கல் 100 ரூபாய்க்கு கைமாறித்து, அடுத்து 2 கோடி ரூபாய்க்கு கைமாறித்து, மூணாவது கை மாறாமல் மகிழ்ச்சியை மட்டுமே கொடுத்தது. இப்ப இந்த 3 பேர்ல நாம ஆறா இருக்கணும்னு முடிவு பண்ணணும். ரத்தனக்கல்லு தான் பகவானுடைய நாமங்கள். அந்த நாமங்களை வியாதி தீர வேணும் என்பதற்காகவோ, கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காகவோ, உயர் பதவி கிடைக்கணுங்கிறதுக்காகவோ சொன்னோம்னா அப்ப 100 ரூபாய்க்கு அதை வித்துட்டா போலே. இல்ல வேண்டாம், மோட்சம் பெற வேணும், முக்தி அடைவதற்காக நாமங்களை செப்புகிறோம் என்று சொன்னால் அது 2 கோடி ரூபாய்க்கு வித்தா போலே. இன்னொருத்தர் இருந்தார், வேண்டாம் சுவாமி, நான் ராஜாவா இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படுறேன், நான் நாமங்களை எந்த பயனை கருதியும் சொல்ல போவதில்லை, அதை சொல்லும் இன்பத்துக்காக சொல்லும் பயனுக்காக சொல்ல போகிறேன். கேசவா மாதவான்னு சொல்லச்சேவே ஆனந்தம், சொன்னதுனால மற்றொன்றை வேண்டி அல்ல, சொல்லுவதற்காகவே சொல்ல போகிறேன். இதனாலதான் தொண்டரடிப்புடி ஆழ்வார், இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவ பெருணும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே. இந்த சுவை தவிர்ந்து அந்த சுவை அது கிட்டினாலும் வேண்டாம், நாமங்களை சொல்லக்கூடிய இந்த சுவையை விட்டு பரமபத இன்பம் மோக்ஷானந்தமே வேண்டாம் என்று மறுத்து வாழ்ந்திருந்தார். இப்ப நாம முடிவு பண்ணிக்கணும், நம்ம ராஜாவாத்தான் இருக்கணும். தாழ்ந்த பலத்தையும் கொடுக்கும், எதை கேட்டாலும் நாம சங்கீர்த்தனம் கொடுத்துடும். ஆனா நாம அதை கேட்கக்கூடாது. ஒரு குழந்தைய தாயார் மடியில வச்சு கொஞ்சின்னு இருந்தா, 1/2 மணி நாள் கொஞ்சிருந்தார். பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துட்டே இருந்தவர் பொறுமை இழந்து வந்தார். மடியில குழந்தைய வச்சுன்னு கொஞ்சிந்தியே, என்ன சாதிச்சே போனார். குழந்தைய வச்சு கொஞ்சின்றதுக்காக ஏதானு சாதிப்பாளன்னா, குழந்தைய வச்சுன்னு கொஞ்சினதுதான் அவளுக்கு திருப்தியே. அதை வைத்து கொண்டு இன்னொன்னு யாருமே வேண்ட போவது கிடையாது. குழந்தைய மடியில வச்சுருக்கோங்கிறது தான் மகிழ்ச்சி. அதை கொண்டு ஏதானு பண்டம் வாங்க முடியுமா, அரிசி வாங்க முடியுமா? அதை போல் எப்படி அது மகிழ்ச்சி தானாக மகிழ்ச்சியோ, அதே போல பகவானுடைய நாமங்களை சொல்லுவதே இன்பம் பயக்கும் சுவையானவை. பெருமானும் ரட்சிக்கிறான், நாமங்களும் ரட்சிக்கும். பெருமானும் சுவையாக இருக்கிறான், நாமங்களும் சுவையாக இருக்கும். ரெண்டுமே முக்கியம். திருமாலையில் தொண்டரடிப்புடி ஆழ்வார் காவலில் புலன வைத்துங்கிற முதல் பாசுரத்தாலே நாமங்கள் காத்து கொடுக்கும், யமனுடைய பயத்தை போக்கி கொடுக்கும் என்று தெரிவித்தார். அடுத்த பாசுரம் பச்சமாமல போல் மேனி, அதிலே காவல் காக்கிறது மட்டுமல்ல, நாமங்கள் காப்பாத்தி கொடுக்குங்கிறது மட்டுமல்ல, சொல்றதுக்கு ரொம்ப இன்பமா இருக்கும் இல்லையோ, சொல்லுவதற்கு சுவையாக உள்ளது. இதைத்தான் ரக்ஷகத்துவம் போக்கியத்துவம்னு 2 சொல்லுவார்கள். பகவன் நாமங்கள் ரக்ஷகமாக இருக்கும், பகவன் நாமங்கள் போக்கியமாகவும் இருக்கும். கத்தி நம்மளை காப்பாத்தும். ஆனா கத்தியை சாப்பிட முடியுமா பசிச்சா? இல்ல கத்தி அணைச்சிட்டு தூங்க முடியுமா? இல்ல கத்திய தலையில சூடிக்கொள்ள முடியுமா? முடியாது. இதே சக்கரை பொங்கல் பசிச்சா சாப்பிடலாம், நம்ம குழந்தைய அணைத்து கொண்டு தூங்கலாம். புஷ்பமா இருந்தது மலரா இருந்ததுன்னா தலையில் சூடிக்கொள்ளலாம். ஆனா அதே குழந்தையோ மலரோ சந்தனமோ சக்கரை பொங்கலோ ஆபத்து வந்தா காப்பாத்துமா? அது செய்யாது. ஆபத்து வந்தா காப்பாத்துறது கத்தி வாள் கேடயம்.